இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பச்சை மிளகாய், அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை. இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில வறுத்த வேர்க்கடலையை இந்த தேங்காயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாத்தீங்களா, தேங்காய் வந்து நல்லா பொன்னிற கலரா இந்த மாதிரி வறுத்து வந்துருச்சு. இப்போ இதுல ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவிக்கோங்க.